ஓசியாவின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறந்தால் ஆசீர்வாதமாய் இருக்குமோ? பிள்ளைகளுக்கு நாம் தேடி வைத்தவை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்குத்தான் நிலைக்குமோ? நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்த்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்கிற கல்வி எல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமோ? அவர்களுக்கு நீங்கள் தேடி தந்த வேலையிலே அவர்கள் நிலைத்திருப்பார்களோ? அவர்களுக்கு நீங்கள் அமைத்து கொடுக்கிற வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷமாய் இருந்து விடுவார்களோ? அருமையானவர்களே, தாவீது ராஜா அழுத அழுகையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நிலை எங்கே போய் கொண்டிருக்கிறது? அன்றைக்கு எரேமியாவின் புத்தகம் 35வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ரேகாபின் புத்திரர்கள் என்று ஒரு கூட்ட ஜனங்கள். இவர்கள் எங்கு போனாலும் கூடாரம் அடித்து வாழ்கிறவர்கள். ஒரு வீட்டிலே நிலையா இருக்க மாட்டாங்க. நாம் சின்ன பிள்ளைகளா இருந்த போது நரிக்குறவர்களை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்தினர் தான் இந்த ரேகாபின் புத்திரர்கள். இவர்களுக்கு அவர்களுடைய தகப்பன் யோனத்தான். இவர்கள் ஊர் ஊராக சென்று கூடாரம் அடிக்கிறவர்கள். கூடாரம் அடித்து அங்கே இருக்கிற வேலைகளை செய்து பிழைத்து இன்னொரு ஊருக்கு கூடாரம் அடிக்கிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை சொல்லி கூப்பிட்டு, நீ ரேகாவின் புத்திரர்களை வரவழைத்து இஸ்ரவேல் மக்கள் முன்பதாக விருந்து கொடு என்று சொல்லுகிறார். ஆகவே தீர்க்கதரிசி விருந்தொன்றை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு விருந்து கொடுக்க, இப்பொழுது அவர்களுக்கு எல்லாம் பரிமாறப்படுகிறது. கூடவே திராட்சை ரசத்தை வைக்கிறார்கள். உடனே ரேகாவின் புத்திரர்கள், இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? சாப்பிடுங்கள், நல்ல விருந்து கொடுத்திருக்கிறோம், கூடவே உங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்திருக்கிறோம், சாப்பிடுவதில் என்ன குறை என்று கேட்க அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தகப்பன், அதாவது எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய தகப்பன் அவர் சொல்லி இருக்கிறார், யோனத்தான் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் நீங்கள் கூடாரமடித்து வாழ்கிறவர்கள், எங்காகிலும் யார் வீட்டிலாகிலும் நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் திராட்சை ரசம் கொடுத்தால் குடித்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் வெறித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை கொடுக்காமல் போய்விடுவார்கள், உங்கள் பிழைப்பு நாசமாகிவிடும். ஒரு வீட்டிலிருந்து ஒரு கூடாரத்திலிருந்து இன்னொரு கூடாரத்திற்கு நீங்கள் சென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிழைப்பு தேடுகிறவர்கள் நீங்கள், உங்கள் பிழைப்பே இல்லாமல் போய்விடும். ஆகவே எங்க போனாலும் குடிச்சு வெறிச்சிடாதீங்க, அந்த ஊர் ஜனங்கள் உங்களை வெறுத்து விடுவார்கள் என்று சொன்னதன் நிமித்தமாய் நாங்கள் குடிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். மீளவும் திரும்பவும் வற்புறுத்தி அவர்களுக்கு அந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்கும் பொழுது மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள், நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று. தேவன் இதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுகிறார். காட்டிவிட்டு சொல்லுகிறார், இந்த பூமியில இருக்கிற ஒரு பிதாவிற்கு பிள்ளைகள் இவ்வளவு அடங்கி நடப்பார்கள் என்றால் இவர்களை நான் ஆசீர்வதிக்காம இருப்பேனா? சந்ததி சந்ததியாய் எனக்கென்று உழைக்கிற ஆசாரியர்கள் ரேகாவின் புத்திரர்களிலே இல்லாமல் போகவே மாட்டார்கள். உலகம் முடியும் மட்டும் எனக்காக என்னை சேவிக்கிறவர்களாய் இவர்களின் தலைமுறையினர் இருப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, இப்படி பூமிக்குரிய தகப்பன்மாருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தீர்களா? தேவாதி தேவன் தந்த தேவ வசனங்களை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஐயோ என் தேவனுக்கு பிடிக்காததை என் வாழ்நாளிலே ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார் தெரியுமா? ஏன் எல்லாமும் இருந்தும் வீட்டுல நிம்மதி இல்லை? வேத வசனத்துக்கு நாம் சரியாக கீழ்ப்படிவதில்லை. அதுதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நடப்பேன் என்ற உறுதியை நீங்கள் இருதயத்திலே எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதமே தனியாக இருக்கும். அவர் நிச்சயமா விளக்க கொளுத்தி அதை மரக்காலின் கீழே வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா! அந்த தேவன் உன்னதத்துல தான் நம்மளை அமர வைப்பார். சங்கீதம் 37:37 பார்க்கிறோம், நீ செம்மையானவனை நோக்கி அவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்துல செம்மை இருந்தா அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் தான் இருக்கும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலையிலே நாம் இருக்கிறோமோ? ஆண்டவரை தேடி வரணும். அருமையானவர்களே, அன்றைக்கு அப்சலோம் தவறு செய்த மாத்திரத்திலே அப்பாவை சந்திக்க தைரியம் இல்லை. ஆகவே அவன் வீட்டை விட்டு ஓடி போனான். இந்த அப்சலோமை தகப்பனும் கண்டிக்கல. ஏன்? அவர் ராஜா, கேசூர் ராஜாவுடைய மகள், அவளுடைய பேரன் மாக்காளின் வழியாக பிறந்தவன் தான் இந்த அப்சலோம்.
ஆகவே இவனை என்ன செஞ்சிட்டான் இந்த அப்சலோம், அப்பா கிட்ட பயந்துகிட்டு. ஏன் பயந்தான்? அம்னோன் தன்னுடைய சகோதரி தாமாரை கெடுத்து போட்டதை அறிந்த உடனேயே அவன் அந்த தாமாருடைய சொந்த அண்ணனாகிய அப்சலோமுக்கு கோபம் வந்து உடனே வீட்டு தலைச்சன் பிள்ளையாகிய அம்னோனை கொன்று போட்டான். வீட்டுல ஒரு விருந்து செய்வது போல அவனை வரவழைத்து அவனை கொன்று போட்டான். கொன்று விட்டு அப்பாவை சந்திக்க பயம். ஆகவே பயந்து தாத்தா வீட்டுக்கு ஓடி போயிடுறான். கேசூருக்கு ஓடி போனான். 3 வருஷம் அங்கே மறைந்திருந்தான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு அப்பா அம்மாவுக்கு விரோதமா தவறு செய்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? உடனே தாத்தா பாட்டியும் பிள்ளைகளுக்காக உடனே வாக்குவாதம் செய்து வக்காலத்து வாங்குகிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் எச்சரிக்கை. பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உபாகமம் 6வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தி வந்த விதங்களை உட்கார்ந்து விவரித்து சொல்லுங்கள். உங்களை மகத்துவமாய் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறேனே, அதை பற்றி உங்கள் பிள்ளைகளோடு விவாதித்து பேசுங்கள். பேசி இருக்கிறோமா? நாம் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே இத்தனை நாட்கள். தேவன் செய்த மகத்துவங்களை அவர்களுக்கு விளக்கி இருக்கிறோமா? யாரை மகிமைப்படுத்துகிறோம்? கூடி உட்கார்ந்து பேசும் பொழுது அன்றைக்கு பிரமாதமாய் பெரிதாய் செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளை, அன்றைக்கு பிரமாதமாய் செய்திருக்கிற சாதனையாளர்களை, அன்றைய தினத்திலே பிள்ளைகளுக்கு முக்கியமாய் அவர்கள் அறிய வேண்டிய அறிவியல் மற்றும் உலக ரீதியான காரியங்களை விவாதிப்பது தான் நமக்கு முக்கியமான நேரம். ஏன்? அவர்களுக்கு பொது அறிவு வளர வேண்டும். இதுவல்லவா நம்முடைய நோக்கம். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற உலகம் வேறே உலகம். எந்த நட்புறவு அவர்களுக்கு இருக்கிறது, யாரோடு பழகி கொண்டிருக்கிறார்கள், எதுவும் தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையை காட்டுகிறார். உலகத்துல ஏராளமான பேர் கர்த்தரை வணங்கி துதிக்கிற சங்கீதங்கள் ஏராளமாய் எழுதிய தாவீது தன்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் தவறி போனான். அதனால தான் அவன் அழுது கொண்டு நடந்ததை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்க தெரிந்திருக்கிற அளவிற்கு அவர்களுடைய இருதயத்திலே இருக்கிற தேவைகளை அறிந்து கொள்ள பெற்றோர் முனைகிறதில்லை. அதே போல பிள்ளைகளும் தாய் தகப்பனுடைய இருதயத்திலே நமக்கு நன்மையை எண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுவதற்கு அவர்கள் தயாரில்லை. அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகள் தனித்திருக்கிற வேளையிலே அவர்களோடு நீங்கள் பேசியது உண்டா? அவர்களது இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்ததுண்டா? அவர்களுக்கு மெய்யாகவே உதவி செய்ய முற்பட்டது உண்டா? அவங்களாம் தாங்களா வளர்ந்துக்குவாங்க என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் எல்லாம் அப்படியா வளர்ந்தோம் என்று கேட்கிறீர்களே. இன்றைக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் வேறு. நாம் பார்த்த உலகத்தை போல் 20 மடங்கல்ல 200 மடங்கு பாவம் நிறைந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சந்தித்த நெருக்கத்தை போல் அவர்கள் மன அளவிலே பல மடங்கு அதிகமான நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தத்திற்குள்ளாக போகிறார்கள் என்று. இளம் வாலிபர்கள் அநேகர் இன்றைக்கு நிம்ஹான்ஸ் போன்ற பெரிய மருத்துவமனையிலே அதிகமாய் சேர்க்கப்படுவது இளம் பிள்ளைகள் தானா. ஏராளமான இளம் பிள்ளைகள் இன்றைக்கு மன ரீதியாய் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தங்களுடைய உள்ள கிடக்கையை பகிர்ந்து கொள்ளுவதற்கு, நம்பி ஒப்பு கொடுப்பதற்கு தாய் தகப்பனை நம்ப முடியவில்லை. காரணம் என்ன? அவங்களோட பேச முடியாது. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காய் பரிந்து பேசுவோம். என் தேவனே, உம்மை தவிர வேறு எந்த பொருளோ வேறு எந்த மனுஷனோ மனுஷியோ என் பிள்ளை வாழ்ந்து ஒரு நிலை அடைகிற வரைக்கும் பெரிதாய் மாறக்கூடாது என்று அழுது ஜெபித்ததுண்டா? இல்லையே. இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கு கதறுகிறோம். காரணம் என்ன? மறைவிலே கர்த்தரிடத்திலே அழுது ஜெபித்தது கிடையாது. ஆண்டவரிடத்தில் அவர்களது ஆத்துமா கர்த்தருடைய கரத்திலே பொதிந்து வைக்கப்படுவதற்காய் பரிதவித்து அழுது நின்றது கிடையாது. பிள்ளைகளும் பெற்றோரோடு சமாதானத்திலே சமாதான உறவிலே வாழ வேண்டும். அவர்கள் எனக்கு பெற்றோரை தவிர நன்மையானதை நினைக்கிறவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாதுன்னு நினைப்பது கிடையாது.
அவங்க திட்டினாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் என்னை ஒடுக்குவதற்காக திட்டுகிறார்கள் என்று எண்ணுகிற நிலைமை. அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே அவரிடத்திலே நாம் முறையிடுவோம். நமக்கு என்ன நேர்ந்தாலும், நம்முடைய குடும்ப சூழல் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுதினமும் ஆண்டவரிடத்திலே ஒப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை செய்கிறோமா? இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில மொத்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை. அனுதினமும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல முடிவுல சொல்லி நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை. அதன் பிறகு நாம் அழத்தான் வேண்டி இருக்கும். சொந்த குடும்பத்தாருக்காக ஒரு பாடலாவது எங்கேயாவது எழுதினாரா தாவீது என்று பார்த்தால் இல்லையே. ஆண்டவரை ஆராதிக்க அறிந்த மனுஷன், தன் ஜனங்களுக்காக பரிதவிக்க அறிந்த மனுஷன், தன் நிலையை குறித்து கர்த்தரோடு, தன் ஆத்துமாவை குறித்து கர்த்தரோடு எப்போதும் சஞ்சரிக்க அறிந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்கிறார்களா என்று பார்க்க அறியவில்லை. அதனால தான் 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலே நாம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே அதோனியா என்று சொல்லப்படுகிற தன் பிள்ளை, அவன் அப்சலோமை போலவே அழகுள்ளவனாய் இருந்திருக்கிறான். ஆகவே அவ்வளவு அழகா இருந்ததுனால அவனை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கலையாம் தாவீது. ஒரு நாளும் நீ ஏன் தவறு செய்கிறாய் என்று கண்டித்ததே கிடையாதாம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல அப்படி இருக்கு தெரியுமா? அப்பா சொல்லுவாரு, எனக்கு மூத்த மகனை பிடிக்கும், அம்மா சொல்லுவாங்க எனக்கு 2வது மகன் தான் பிடிக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வீட்டுல கட்சி, வீட்டுக்குள்ளாரே கோஷ்டிகள், ஒருவருக்கு பிடித்தவர்கள் இன்னொருவருக்கு பிடிக்காது. அம்மாமார் சொல்லுவாங்க, என் மக அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டா, நான் சொல்றதான் கேட்பா. மார்தட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆஸ்தி எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு, 4 தலைமுறைக்கு இருக்கிறது, ஆத்மாவே சந்தோஷமாயிரு என்று சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? தன்னுடைய ஆத்மாவை பற்றி பெருமைப்பட்டு கொண்டான் ஒரு மனுஷன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முட்டாளே, உன் உயிரை இன்றிரவே பறிக்க தேடுகிறார்கள், நீ சேர்த்து வைத்தவை யாரை சேரும்? இன்றைக்கு அப்படி மார்த்தட்டி கொண்டிருக்கிற அம்மாமாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முட்டாளே, இன்றிரவு நீ மரித்து போனாய் என்றால் உன் பிள்ளை யார் பேச்சை கேட்கும்? தன் பிள்ளை அழகுள்ளவனாய் இருந்ததினாலே அங்கே தாவீது தன்னுடைய மகன் அதோனியாவை ஏன் இப்படி செய்கிறாய் என்று ஒரு கேள்வியும் கேட்கலையாம். அதனால அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய சொந்த சித்தி அவளையே எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க துணிகிறான். குடும்ப வாழ்க்கையை பார்த்தீர்களா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிலையில பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது, வாலிப வயதை எட்டிய பிறகு அவர்களிடத்துல எதையாகிலும் சொல்லி அவர்களை பணிய வைக்கலாம் என்றால் முடியாது. காரணம் என்ன? அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் என்கிற நினைப்பு. அப்படிப்பட்ட நினைப்பு வரும் பொழுதே ஆண்டவர் கையில அவங்கள ஒப்புவித்து அவர்களை கர்த்தருக்குள்ளார கீழ்ப்படியும்படியா சொல்லி கொடுத்து வளர்ப்பது ஒரு தாயுடைய, ஒரு தகப்பனுடைய கடமை. அருமையானவர்களே, அதோடு கூட பிள்ளைகளும் பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள். பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் உங்கள் பெற்றோருக்கு, இது நியாயம் என்று வேத புத்தகம் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 1 வசனத்துல சொல்லுது. இது நியாயம். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களிலே அவர்கள் எந்த விதத்துல உங்களை கண்டிச்சாலும் கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஏன்னா இதுதான் நியாயம் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது.